நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 2 மற்றும் 3. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 9:19 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு காலை 8:42 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:42 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையம் சீராக இருக்கக்கூடும். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு மனைவி உதவிகளை செய்து கொடுப்பார். இன்று குறிக்கோடு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. உடல்நல கேடு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தோரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று மனம் கொடாமல் நடந்து கொள்வது நல்லது. அதே போல பெண்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்குங்கள். வேண்டாத செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம். திட்டமிட்டு எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்களுக்கு என்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதல் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கூடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று சாதுரியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் இனிய செய்திகள் வரக்கூடுங்க. மனதிற்குள் இருந்த குழப்பம் சரியாக கூடும். என்று திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். செல்வ நிலை சீராக உயரும். பரணி சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. பாக்கிய விருத்தியும் ஏற்படக்கூடும். உடல்நல குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அடுத்தவரை நம்பி மற்றும் எதையும் ஈடுபட வேண்டாம். கிருத்திகை இன்று காரியங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வீண் மன கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குறிக்கோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். செல்வ நிலையம் சீராக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு பாக்கிய விருத்தி ஏற்படும் இருக்க கொடுங்க. நெடுங்காலமாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியத்தில் ஏற்பட்ட தடங்குகள் விலகி செல்லக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. இன்று தனக்கென தனி வீடை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பிள்ளைகள் கல்வி பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். விருப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபட வேண்டாம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதிலும் கவனமும் நிதானமும் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். திருமண வாக்கியம் கண்டிப்பாக கைகூட்டும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். இன்று சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும். குழப்பம் கொஞ்சம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கூட்டும். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் குழப்பத்தை கொண்டிருந்தாலும் போக போக சரியாகும்.
காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள், அது போதும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்கள் வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். எதையும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கும். வெளிப்படையாக இன்று நீங்க பேசுவீர்கள். விரும்பும் மையத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஓரளவு தொட்டது துளங்கும் நாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதீனம் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விட கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று தெளிவாக சிந்தித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தன வரவையும் மன திருப்தியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். புதிய பதவிகள், வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு விடுவீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கடுமையான உழைப்பு கொஞ்சம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் சிறப்பாக முடிக்க முடியும். மன சங்கடத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும். கவனம் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக விலகுங்க. மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கொண்டாட்டங்களும் நிறைவேறக்கூடும். தனித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். வெற்றிக்கான வகை கண்டிப்பாக சூடுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். பெண்களுக்கென்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தன வரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்குள் இனிய செய்திகள் வரக்கூடுங்க. என்று திட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்கும். குழப்பங்கள் அகன்று ஓரளவு நிம்மதி பிறக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக குழப்பங்கள் விலகி செல்லக்கூடுங்க. புனர்பூசம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடும். குழப்பங்களும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று நீங்க கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அது மட்டுமில்லை, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
கடகம் ராசினியர்கள் இன்று அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லத்தில் கண்டிப்பாக அமைதி நிலவக்கூடும். காரியங்கள் கைகூட கடுமையான உழைப்பு தேவைப்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றவரின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்து வருவீர்கள். ஆனால் கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்து கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க தயவு செய்து காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லும். உடைய பொறுமைக்கு கண்டிப்பாக நல்லது ஏற்பட கொடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பெண்கள் கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்படுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். காதல நீங்க கண்டிப்பாக விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. பதட்டமோ குழப்பமோ பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லைங்க, நன்கு பாடங்களை படியுங்கள். முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். வராமல் இருந்த பணம் வரக்கூடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று நயமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். பூசம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை கண்டிப்பாக ஜெயிக்க கூடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ஆயில்யம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்ப முடியாக இருக்கக்கூடும். என்று வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, மன வலிமை கண்டிப்பாக கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாக்கிய விருத்தி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றலும் வெளிப்படக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடுங்க. உடைய பொருட்களை மட்டும் நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உறவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நகைச்சுவையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, பெண்கள் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிறப்பான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். முடிஞ்சளவு உயர்கல்வியில என்ன படிக்க வேண்டும் என்று இல்லத்தில் பேசி முடிவு காண்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்க எதிலும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திறமைகள் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று நீங்க சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று கூடுமானவரை செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பூரம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இல்லத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படக்கூடும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குழப்பங்கள் அகன்று நிம்மதி கண்டிப்பாக பிறக்குங்க. என்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உத்திரம் மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றம் இன்றி ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். என்று நீங்க திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முக்கிய முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளும் கண்டிப்பாக வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பாக்கிய விருத்தி என்று ஏற்படக்கூடும். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். சாதுரியமான பேச்சாற்றால் காரியங்கள் சாதிக்க வைக்க உதவுங்க. குடும்பத்தில் சுகத்தில் திருப்தி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீண் மனக்கவலைகள், எதிர்பாராத அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக வாங்க போட்ட திட்டம், அதாவது பொருள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் இன்று பணியில் ஈடுபடுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் நீங்க தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து கொடுக்க கொடுங்க. பெண்களுக்கு என்று மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. ஓரளவு சுமூகமான சூழலை ஏற்படுத்தும். காதலில் நீங்கள் மட்டும்தான் அமைதி கொள்ள வேண்டும். தேவையில்லாத பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிக்க வேண்டும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்க திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைதி விடக்கூடும். இனிமையாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. மனம் கண்டிப்பாக திருப்தி நிலையை அடையக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு செய்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். அஸ்தம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. எதையும் தைரியமாக ஈடுபடுத்துவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவீர்கள். என்று எதையும் சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள்.
முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க பரபரப்புடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடிய சூழலுக்கும் சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். அனைவரின் திசை திருப்பமும் உங்கள் மீது விழக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அக்கறையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேற முயல்வீர்கள். வெற்றிக்கான பக்கம் கண்டிப்பாக இருக்கின்றது. நீர்நிலைகள்ல கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடக்க கூடுங்க. சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடுங்க. போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக இன்று வேலை செய்ய வேண்டியிருக்கும். உடல் கொஞ்சம் சோர்வடைய கூட பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இறுக்கமான சூழல் ஏற்படக்கூடுங்க. மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாதகமான பலனை ஏற்படுத்தும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கூடுங்க. அரசு பதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்கள் என்று முழு முயற்சியால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதில் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள். முழுமையாக எதையும் தெரிந்து கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். படிப்பில் கை தெரிந்தவராக காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. வியாபாரம் திட்டமிட்டபடி நடக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வரன் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சுவாதி. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விசாகம். நல்லவர்கள் நட்பாக கூடுங்க. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தெய்வ பக்தி ஒரு பக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். லாபம் சீராக வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. ஆராய்ந்து செய்யும் காரியங்கள கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். புத்திர பாக்கியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இறைவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. தெய்வ பக்தி உங்களுக்கு கூடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இன்று வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும்னாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். மனதளவில் மகிழ்ச்சி கூடும். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை நீங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல கொஞ்சம் விட்டு கொடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்கள் இன்று நல்லதொரு சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். என்று
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் என்றே சொல்ல முடியும். அனுஷம். தொழில் வியாபாரம் சீராக நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியும். புதிய வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணி சுமை என்று ஏற்றுக்கொள்வீர்கள். உயர் அதிகாரியிடம் இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கேட்டை. இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் இனிய திருப்பங்களும் ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்க கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சி கொடுங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். பயம் வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள். இன்று எந்த ஒரு பணியும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அரசு உதவிகள் போன்றவை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. ஏனைய மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்களே உங்களுக்கு தவறாக நினைக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டங்கள் கண்டிப்பாக இருப்பது நல்லது. அதாவது இல்லத்தில் சொல்லிதான் அதற்கான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களாகவே எதையும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பார்த்து இல்லத்தாரிடம் சொல்லி அவர்கள் மூலம் எதையும் செய்வது காதலுக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். லட்சியங்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள்ல ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் கூட விலகி செல்லக்கூடுங்க. இந்த முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான பாதையை வழிவகுத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். போராடம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. எதையும் நீங்க ஆர்வத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. உத்திராடம். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடைபெறும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். போகட்டும் என்று எதையும் விட்டு விடுங்கள். போக போக எல்லாம் சரியாகும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தொடர் முயற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
விரைவாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு ஓரளவு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுக்குங்க. மன பக்குவத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனை இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள் என்று நிறைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக மகரம் ராசினியர்கள் வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. விரை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். செலவுகளை குறைக்க அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாடிக்கையாளரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார நலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நேர்மையை கடைபிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று, உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் தயவு செய்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். பட்டும் படாமல் இருக்க வேண்டும். அதிகம் பேசாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி பெறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வெளிப்பட கொடுங்க. அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். விரைய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீண் வம்பு வழிகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மன பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்த வேண்டும். அவிட்டம். பதட்டப்பட வேண்டாம். ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. முகத்தில் பொலிவு ஏற்படக்கூடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெளிவாக சிந்தித்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடும். என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினரிடம் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக சிறப்பு. எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் தெளிவில்லாத நிலையை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் போக போக சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது ரொம்ப நல்லது. சாதுரியமான பேச்சாளர் வெளிப்படக்கூடுங்க. நல்லதொரு சூழல் உருவாக கூடும். குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையும்படியான சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்லதொரு விஷயம் நடைபெற கொடுங்க. எதிலும் நீங்க எடுத்தம் கௌத்தம் என்று ஈடுபட வேண்டாம். முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அனுகூலமான திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளும் நாக இருக்க கொடுங்க. காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முகப்பொலிவு அழகு குடிவிடும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். முன்னேற்றம் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள்
நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவார்கள். எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கனிவாக எதிலும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சதயம். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். என்று ஓரளவு அனுகூலமான திருப்பங்கள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பணிவுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள். என்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படக்கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். மீனம் ராசினியர்கள் தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கொடுங்க. வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருங்கள். நேர்மையை கடைபிடித்து காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. அனுகூலமான நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். என் குடும்பத்திலும் உங்களுக்கு இதமான சூழ்நிலை ஏற்பட கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதனால் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். அறிவுத்திறனும் கை கொடுக்குங்க. எல்லார் வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் நலமும் சீராக இருக்கக்கூடும். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். என்று பெண்கள் விரைவாக பணிகளில் ஈடுபட கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்கள் என்ற திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடும். என்று ஓரளவு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். உத்திரட்டாத்தி. காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நிறைவான வாழ்க்கை என்று வாழ்வீர்கள். சுகபோக வாழ்க்கை என்று அனுபவிப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, இந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ரேவதி, இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.